வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. இன்றைய தின பொங்கல் வாழ்த்துக்களுக்கு பதிலாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா காலையில் எழுந்ததுலேருந்து காஃபி, தயிர், மோர்னு நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிற நாள் இது. வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். விஜயா எல்லாமே ஏதோ ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க ஸ்ருதி நல்லா கேட்டு விட்டுடுறாங்க. நான் உடனே அவளை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு என் பையனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேங்கிறாங்க. அது எப்படி ஆண்டி, ஏற்கனவே நீங்க தானே ரோஹிணிய கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க விஜயாவுக்கு முகம் சுண்டி போயிடுது. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு அப்ப தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். என் பையனோட அழகுக்கும் படிப்புக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை நல்ல பொண்ணா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிறாங்க விஜயா. ஏன் ஸ்ருதி, அவங்க தான் உளர்றாங்கன்னு நீ கூட கூட பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரவி ஸ்ருதியை பாக்குறாரு. இருந்தாலும் மனசு கேட்காம அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறவரு, அம்மா இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற யதார்த்தமான உண்மையை சொல்றாரு. இதுல ரெண்டாவது வேற மேரேஜ் பண்றேங்கிறீங்க அப்படின்னு ரவி சொல்ல, என் பையனுக்கு ஏத்த நல்ல பொண்ணு எங்கேயாவது இருப்பாடா, அவளை தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு விஜயா சொல்ல, எங்க ஆண்டி இந்த கதைங்கள்லாம் வருமே 7 கடல் 7 மலை தாண்டி அப்படியா அப்படின்னு ஸ்ருதி கேட்பாங்கன்னு நினைச்சா, ட்ரை பண்ணி பாருங்க ஆண்டி, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா நின்ன முத்து, அப்பா நான் சவாரிக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு கிளம்பிடுறாரு. முத்து நடக்க ஆரம்பிக்க ரவியும் வெளியே நடக்கிறாரு. அண்ணாமலை முத்துன்னு கூப்பிட திரும்புறாரு. இப்பதானே மீனா வீட்டுக்கு வந்திருக்கிறா, கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கிடாங்கிறாரு அவரு. இல்லப்பா, சவாரிக்கு போய் 2 நாள் ஆச்சு, இன்னைக்கும் போகலன்னா அப்புறம் மாச கடைசியில கடன் வாங்குற மாதிரி ஆயிடும். என்ன ஆனாலும் நமக்கு பொழப்பு தானேப்பா முக்கியம், போயிட்டு வரேன்னு சொல்லி முத்து சொல்ல மீனா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிற அண்ணாமலை சரி போயிட்டு வாங்குறாரு. வந்த மீனா உடனே சார்ஜ் எடுக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. பயங்கரமா குடிச்சிட்டு தத்தக்கா பத்தக்கான்னு நடந்து வர்றாரு மனோஜ். பின்னாடி அவரோட பார்க் ஃப்ரெண்ட் வர்றாரு. கார் எங்க இருக்கு, காணா போச்சு அப்படின்னு காரை தாண்டி போயிட்டு இருக்காரு. அப்புறமா அங்க ஒரு கார் இருக்கு, அதை போய் பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருக்காரு. யோ என்னையா பண்றேன்னு சந்தோஷ் அவரே இழுக்கிறாரு. காரை திறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ நிறைய குடிச்சிருக்க, இந்த நிலைமையில கார் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, அப்பவும் அந்த அடங்காத மனோஜ், யோ நான் படிச்சவன், நிறைய டிகிரி வாங்கினவன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, டிகிரிக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு மொட்டை பாஸ் கேக்குறாரு. மனோஜ் அப்படின்னு சத்தம் பண்ண நாத்தம் தாங்க முடியாம அப்படியே தலைய பின்னுக்கு இழுத்துக்கிறாரு மொட்டை பாஸ். மறுபடியும் காரோட டோர் ஹேண்டில் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க டென்ஷன் ஆகுற மொட்டை பாஸ், யோ சாவியை போட்டு திறக்கணும் அந்த சென்ஸே இல்லை உனக்கு, எப்படியா வண்டி ஓட்ட போற, இரியா ஆட்டோ போட்டு தரேன், நீ ஆட்டோலயே போயிடு, போதை தெளிஞ்சதும் வந்து காரை எடுத்துட்டு போ அப்படின்னு அவர் சொல்ல, கஷ்டப்பட்டு அங்க எங்கன்னு தொலாவி சாவி எடுக்கிற மனோஜ், முடியாது, என் கார்ல தான் போவேன், நானே தான் ஓட்டுவேன், ஐ எம் ரியலி ஸ்டடி, நான் படிச்சவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, யோ நீ படிச்சவங்கிறதுனால குடிச்சதுக்கு போதை ஏறாம இருக்குமா ஐயா, நான் ஆட்டோ புக் பண்றேன் இருங்கிறாரு அவரு. ஆட்டோ புக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் முடியாது, என் கார்ல தான் போவேன், சும்மா பேசிக்கிட்டு அப்படின்னு இருக்கிற சாவியெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உள்ளரு போகவே மாட்டேங்குதே அப்படின்னு அவரு சாவியோட போராடிட்டு இருக்க இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு, ஏதாவது ஆட்டோ வருதான்னு. மொட்டை பாஸ் திரும்பி பார்க்க அங்க 4-5 போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ போலீஸ் வருதே, இவன் கூட இருந்தா நம்ம மேலேயே கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிற மொட்டை பாஸ் அப்படியே போன் வந்த மாதிரி, ஹலோ அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த பக்கம் போறாரு. சிக்னல் கிடைக்கலன்னு அந்த பக்கம் பேசிட்டு போறேன். யோ யோ நில்லியா, நில்லு, யோ நில்லியா, யோ எங்கேயா போற, கூப்பிட்டு இருக்கேன் போய்கிட்டே இருக்க அப்படின்னு மனோஜ் 4 நடந்து பார்த்துட்டு மறுபடியும் காருக்கு வந்துடுறாரு. சரி போ, நானே என் வண்டியை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு ஹேண்டில் பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, கொஞ்சம் தள்ளி நின்ன போலீஸ் ஜீப்புக்கு வர லேடி போலீஸ் இதை பாக்குறாங்க. இழுத்து பார்த்துட்டு இது ஏன் திறக்க மாட்டேங்குது அப்படின்னு மறுபடியும் சாவியை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு பக்கத்துல வர்றாங்க அந்த 3 போலீஸ் லேடிஸும். யோ என்னையா பண்ற அப்படின்னு தொந்தியும் தொப்பையுமா இருக்க அந்த லேடி கேட்க, இவர் உடனே திரும்பி வணக்கம் சாருங்கிறாரு. சாரா குடிச்சிருக்கியா அப்படின்னு அந்த லேடி போலீஸ் கேட்க, குடிச்சிருக்கனா, நானா இல்லையே அப்படின்னு நேரா நிக்கிறதா நினைச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. குடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற, எங்களை பார்த்ததும் உன் கூட இருந்தவன் ஓடிட்டான் அப்படின்னு அந்த லேடி போலீஸ் கேட்க, எப்பவுமே அவன் அப்படிதான், பிரச்சனைனா என்னை விட்டுட்டு ஓடிடுவான், என் கூட இருக்கிற எல்லாருமே அப்படிதான், என்னை விட்டுட்டு ஓடிடுவாங்கன்னு அழாத குறையா சொல்றாரு மனோஜ். ஏய்யா பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்கிற அப்படின்றாங்க அந்த லேடி போலீஸ். யாரா இருந்தாலும் வாயா போயா வாமா போமா தான், கொஞ்சம் கூட மட்டும் மரியாதைன்றதே கிடையாது. ஏதோ போலீஸ் யூனிஃபார்ம் போட்டதும் இவங்களுக்கெல்லாம் 80 வயசு மாதிரியும் இருக்கவங்க எல்லாம் இவங்களை விட சின்னவங்க மாதிரியும் பேச வேண்டியது.
படிச்சவன்ற ஒரு வார்த்தை பத்தாதா? ஆமா, நிறைய படிச்சிருக்கேன்னு கையை விரிச்சு காமிக்கிறாரு மனோஜ். இப்படி பகல்லையே இவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு காரை ஓட்டுறேன்னு போற அப்படின்னு அந்த லேடி சொல்ல, நான் குடிக்கல மேடம்ங்கிறாரு இவரு. உன்னை பார்த்தாலே தெரியுது. ரோஹிணி போய் அந்த டெஸ்டர் எடுத்துட்டு வா அப்படின்னு பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க அந்த லேடி. அந்த பொண்ணு கரெக்டான சைஸ்ல இருக்கறனால குடுகுடுன்னு ஓடி போய் டெஸ்டர் எடுத்துட்டு வர போறாங்க. இத பாக்குற மனோஜ் அப்படியே நைஸா நழுவ பாக்க, ஏய் 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 எங்கேயா போற, நில்லு அப்படின்னு சொல்ல மனோஜ் அப்படியே நிக்கிறாரு. அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்து நீட்டுறாங்க. ஊது அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல, நான் ஊத மாட்டேன் அப்படின்னு மனோஜ் மொத்த திருப்பிக்கிறாரு. நீ குடிச்சிருக்கன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது, இருந்தாலும் இது எங்க ப்ரொசீஜர், ஊது அப்படின்னு அந்த லேடி போலீஸ் சொல்ல, நான் ஏன் ஊதணுங்கிறாரு மனோஜ். ஏன் வாயி ஏன் காத்து, நான் ஊத மாட்டேங்கிறாரு அவரு. யோ மேடம் தான் சொல்றாங்கல்ல ஊதியா அப்படின்னு அந்த ரோகிணி பாப்பா சொல்ல, சாரி ரோகிணி கான்ஸ்டபிள் சொல்ல, ரோகிணி நீ ரோகிணியா, வேற பேரே கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, எனக்கு என்ன பேர் இருந்தா உனக்கு என்னையா, முதல்ல ஊதியா அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல, ஏய் ரோகிணி நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ சொல்றத நான் நம்பவும் மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, குழம்பி போற அந்த எஸ்ஐ லேடி, யோ என்னையா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் ரோஹிணி என் குடும்பத்தை ஏமாத்தி இருக்கா, புருஷனை ஏமாத்தி இருக்கா, நிச்சயமா நான் அவகிட்டயே கேளுங்க அப்படின்னு மனோஜ் தள்ளாடிக்கிட்டே பேனட்ல சாயிறாரு. எல்லாரும் குழப்பத்தோட பார்க்க, ரோஹிணி உனக்கு 2 புருஷன் கரெக்டா, புருஷனை ஏமாத்தி தானே வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. அந்த லேடி குழப்பத்தோட இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க. என்னை பார்த்து எப்படி பேசுறான் பாத்தீங்களாங்க மேடம்னு அந்த லேடி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணமே ஆகல அப்படின்னு அந்த லேடி சொல்ல, பொய் 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 பொய், அவளுக்கு 2 புருஷன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழ, ஏய் ராஸ்கல் நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், வாயா ஸ்டேஷன்ல வச்சு உன் போதையை தெளிய வைக்கிறேன் அப்படின்னு சட்டையை பிடிச்சி கொத்தா இழுத்துட்டு போறாங்க. மேடம் மேடம் விடுங்க மேடம், நான் குடிக்கல மேடம் அப்படின்னு மனோஜ் திமிர அவங்க கையெடுக்கிறாங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க, நான் நம்ப தயாரா இல்ல, அதுவும் ரோஹிணிய நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு அவரு மறுபடியும் கார் பக்கமா திரும்பி நடக்க, ஏய் ஏய் புடி அவனை அப்படின்னு சொல்ல, ஒரு கான்ஸ்டபிள் போய் புடிச்சுக்க, ஏய் வா எங்க போற அப்படின்னு மனோஜை இழுத்துட்டு போறாங்க. என்ன பேசிஸ்ல கூட்டிட்டு போறாங்கன்னு நமக்கும் புரியல. ஒன்னு குடிச்சிட்டு கார் ஓட்டினா கண்டிப்பா புடிச்சிட்டு போலாம், அவர் இன்னும் கார் கதவு கூட தான் டான்ஸ் ஆடி விளையாடிட்டு இருக்காரு, இல்ல யார்கிட்டயாவது சண்டை போட்டு கலாட்டா பண்ணினா கூட்டிட்டு போறதுல அர்த்தம் இருக்கு. அவங்க மனோஜை இழுத்துட்டு போயிட்டு இருக்க. அந்த ரோட்ல கரெக்டா முத்துவோட கார் வருது. டேய் வாடா வாடாங்கிறேன்ல அப்படின்னு அவங்க ஜீப்புக்கு இழுத்துட்டு போக, நான் வரமாட்டேன், என்ன ரோஹிணி ஏமாத்திட்டா மேடம் சொன்னா கேளுங்க அப்படின்னு அவ்வளவு போதையிலையும் மனோஜ் மரியாதையா தான் பேசுறாரு. அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு அவங்க மனோஜ கார்ல ஏத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. முத்து காரை ஓரங்கட்டி நிறுத்துறாரு. ரோஹிணிக்கு 2 புருஷன், என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டு இருக்க. ஏய் ஏறு வண்டியில, இப்ப ஏறுவியா மாட்டியா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அந்த ரோஹிணியை நினைச்சாவே தலை வலிக்குது ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ப்ரோவா ஏர் வண்டியில அப்படின்னு மனோஜை இழுத்து டோர் கிட்ட தள்ளுறாங்க இந்த லேடி. அவங்க இருக்க சைஸுக்கு அப்படியே ஒத்த கையில அசால்ட்டா மனோவை இழுத்து ஒரு தள்ளு தள்ள ஒரு நேரா கதவு மேல போய் விழுறாரு. ஓடி வர்ற முத்து, மேடம் 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 அவனை விட்டுருங்க மேடம்னு மனோஜ் தாங்கி பிடிக்கிறாரு. நீ யாரு அப்படின்னு எஸ்ஐ கேட்க, இவனோட அண்ணன் தாங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் தம்பி வாடா வாடா என்னை இழுத்துட்டு போறாங்கடா அப்படின்னு முத்துவை ஹக் பண்ணிட்டு சொல்றாரு மனோஜ். டேய் அமைதியா இருடா அப்படின்னு மனோஜை கொஞ்சம் ஒதுக்கி நிறுத்திக்கிட்டு, என்னாச்சுங்க மேடம்னு கேட்கிறாரு முத்து. ஏதாவது பிரச்சனையானவர் கேட்க, இவன் ஃபுல்லா குடிச்சிருக்கான் ஐயா, ஊத சொன்னா ஊதாம என்ன வேலை பார்த்துருக்கான் தெரியுமா, அந்த கான்ஸ்டபிளை பாரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, முத்துவும் அந்த கான்ஸ்டபிளை திரும்பி பார்க்கறாரு. அந்த பொண்ணு இன்னும் நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்கு. மயிலோட தங்கச்சியா இருக்குமோ என்னமோ. ஏற்கனவே அப்செட்ல இருக்க முத்துவுக்கு குரல் ஒண்ணு பெருசா வரல. ஏங்க மேடம் அவங்க எதுக்கு அழுதுட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது, ஐயோ இல்ல 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 அதுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு 2 புருஷன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, பாத்தியா பேசுறத அப்படிங்கிறாங்க இந்த எஸ்ஐ. பாத்தியாடா அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, டேய் நீ என்னடா பைத்தியமாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இல்லடா ரோஹிணிக்கு 2 புருஷன் அப்படிங்கிற மனோஜ் மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே, மேடம் இந்த ஆள் சொல்றதை யாராவது கேட்டா யாருங்க மேடம் என்ன கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்க. ரோஹிணி நீயே அழுவுற, நீ அமைதியாரு அப்படிங்கிற எஸ்ஐ. இவனை ஸ்டேஷன்ல வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த எஸ்ஐ சொல்றாங்க. மேடம் இவங்க பேர் ரோஹிணியா அப்படின்னு முத்து கேட்க. ஆமா அப்படின்னு சொல்ல, முத்து அந்த பொண்ணை பார்க்க. அந்த பொண்ணு அழுத விடிஞ்ச கோலத்துல நின்னுட்டு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு தமிழ் படம்லாம் பாக்குறது இல்லையாட்டிருக்கு. யூனிஃபார்ம் போட்டா யாரும் அழக்கூடாதுன்னு ஒரு எழுதாத பிரின்சிபலே வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அந்த பொண்ணை பாக்குற முத்து, எனக்கு இப்பதாங்க மேடம் விஷயமே புரியுது, அந்த ரோஹிணிங்கிற பேரால தாங்க மேடம் இவன் இப்படி பேசியிருக்கான்
அப்படின்னு முத்து சொல்ல ரொம்பவே இறங்குன குரல்ல கதை கேட்க ரெடியாகிற எஸ்ஐ என்னையா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் இவன் பொண்டாட்டி பேரு ரோஹிணி தாங்க மேடம். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதை மறைச்சு இவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்பதான் உண்மை எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த கவலையில தாங்க மேடம் இவன் இப்படி குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த ரோஹிணி பாப்பா அழுது வடிஞ்ச கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு மனோஜ பரிதாபமா பாக்குறாங்க. இப்படி எல்லாம் பண்ண அவன் பொண்டாட்டியோட பேரும் ரோஹிணி தான். அவங்க பேரை கேட்ட உடனே இவன் இப்படி பேசிட்டாங்க மேடம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, ரெண்டு பேரும் ஏற இறங்க பார்த்துட்டு, இந்த காலத்துலயும் சில பொண்ணுங்க இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த ஆளை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி சரி கூட்டிட்டு போ அப்படின்னு ஒரு கச்சேரியவே நடத்திட்டு கூட்டிட்டு போக பெர்மிஷன் கொடுக்குறாங்க எஸ்ஐ லேடி. சரிங்க மேடம், தேங்க்ஸுங்க மேடம்னு முத்து சொல்ல, மேடம் ரோஹிணியை மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. வாடா அப்படின்னு முத்து தள்ளிட்டு போக, ரோஹிணிய நம்பாதீங்க. டேய் முத்து, ரோஹிணிய நம்ப வேணான்னு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரோட தோலை பிடிச்சிட்டு நடக்க. சொல்லிட்டேன்டா அப்படின்னு மனோஜை தள்ளாத குறையா நடத்தி கூட்டிட்டு வர்றாரு முத்து. டேய் எங்கடா ஏன் காரு அப்படின்னு மனோஜ் கேட்க, முத்து அவரோட கார் கிட்ட கூட்டிட்டு வர்றாரு மனோஜ். அது அங்கேயே இருக்கட்டும்டா, வா அப்புறமா எடுத்துக்கலாம். வா இப்ப வீட்டுக்கு போலான்னு முத்து கூப்பிடா. நான் என் கார்ல தான் வருவேன் அப்படின்னு ஓட போக, ட்ரெயின் விளையாட்டு மாதிரி டொப்புன்னு இடுப்பை பிடிச்சி இழுத்து அதை அப்புறம் எடுத்துக்கலாம் வாடா அப்படிங்கிற முத்து பேக் டோரை திறந்து மனோஜ் உள்ளர உட்கார வைக்க போறாரு. டேய் முத்து, என்னை எப்படி ஏமாத்திட்டா பாத்தியா? அவளை சும்மா விடக்கூடாதுடா, என்னை இப்படி பண்ணிட்டா அப்படின்னு கண்ணாடி இல்லாம அழ ஆரம்பிச்சிடுறாரு. கண்ணாடி வேற ஒரு பக்கம் அவர் கையில தொங்கிட்டு இருக்கு. பாவமா கண்ணீரை கண்ணீரை தொடச்சிட்டு மறுபடியும் கண்ணாடியை போட, சரிடா பாத்துக்கலாம் வா படுத்துக்கோ அப்படின்னு மனோஜ பேக் சீட்ல அனுப்புறாரு முத்து. அவரும் அதோட அடம்பிடிக்காம அட்டகாசம் பண்ணாம சமத்தா போய் உட்கார்ந்துடுறாரு. முத்துவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. காரை ஸ்டார்ட் பண்றவரு பின்னாடி அண்ணனை ஒரு தடவை பார்த்துட்டு வண்டி எடுக்கிறாரு. ராக்கிங் விஜயா இப்ப ஷாக்கிங் ஆகி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களோட ஆஸ்தான சேர்ல அவங்க அப்படியே இடிச்சு போய் உட்கார்ந்துருக்க. மாஸ்டர் அப்படின்னு குரல் கேக்குது. சிந்தாமணி அப்படின்னு கதறிக்கிட்டே விஜயை எழுந்திருக்க. மாஸ்டர் அப்படின்னு அவங்களும் இவங்களை கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் அழுன்னு அழறாங்க. விஜயா ஏதோ உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு மடை உடைஞ்ச வெள்ளம் மாதிரி கதறிக்கிட்டு இருக்க சிந்தாமணி செம்மையா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் மாஸ்டர் நான் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க மாஸ்டர், இப்படி ஆயிடுச்சேங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கிட்ட ஒரு ஒப்பாரிய வச்சிட்டு இருக்க. மீனா கிச்சன்ல இருந்து வர்றாங்க. மீனா கூட நின்றுட்டு இருந்த ஸ்ருதியும் யார் அழறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, ரூம்ல இருந்து ரவியும் வர்றாரு. 3 பேர் வந்து நின்று பார்த்துட்டு இருக்க. என்ன இவங்க இப்படி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு ரவி கேட்டுட்டு இருக்காரு. சிந்தாமணி ஓவர் ஆக்ட் பண்ணதுல விஜயாவோட ஆக்டிங் ஒண்ணுமில்லாம போயிடுது. அவங்க அழுக நின்னுட. உங்களுக்கு போய் இப்படி நடந்துருச்சேங்க மாஸ்டர். அந்த ரோஹிணி நம்ப வச்சு உங்களை ஏமாத்திட்டாலே, அந்த பொண்ணை நீங்க எந்த அளவுக்கு தாங்குனீங்க, மனசே உடஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சிந்தாமணி பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க. விஜயா கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. என்ன பண்றது சிந்தாமணி, யார் மேல நம்ம அதிகமா பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறோமோ அவங்க தானே நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு விஜயா சொன்னாலும், நாமளும் அந்த ரகம் தானேன்னு சிந்தாமணி கொஞ்சம் கூட உரைக்கல. விஜயா ஒரு சோஃபால உட்கார, கூடவே போய் பக்கத்துல உட்கார சிந்தாமணி. ஏன் மாஸ்டர், நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி, அந்த பொண்ணு சொன்ன பொய்ய கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்ல, எதையும் யோசிக்கிற சக்தியே இல்லாத விஜயா கண்மூடித்தனமா நம்பிட்டு, என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் அவளை அவனுக்கு கட்டி வச்சேன். அந்த விளங்காதவ எங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டா அப்படின்னு விஜயா சொல்ல, இவங்க 3 பேரும் விஜயாவையும் சிந்தாமணியை மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பையன் பாவம் மாஸ்டர், அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். கட்டின பொண்டாட்டி இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கா. எந்த புருஷனாலையும் இதை தாங்கிக்கவே முடியாது. அவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சிந்தாமணி பல்ல கடிச்சிட்டு இருக்க. இந்த லேடி என்ன இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஸ்ருதி பாக்குறாங்க. ஐயோ ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுதாமா அந்த கதையால இருக்குன்ற மாதிரி மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டாலே, என்னால பொறுத்துக்கவே முடியல மாஸ்டர். இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு வராத அழுகைக்கு சவுண்டு கொடுத்து ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. எங்க வீட்டுக்கு தானே கஷ்டம் வந்துருச்சு, ஏதோ உங்க வீட்டுல நடந்த மாதிரி இப்படி அழுவுறீங்க அப்படின்னு ரவி சந்தேகமா கேட்க, மாஸ்டரை நான் கூட பிறந்த பொறப்பா தான்ப்பா பாக்குறேன். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கும் தான், என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு இன்ஸ்டன்டா ஒரு பதில எடுத்து விடுறாங்க சிந்தாமணி. ஓ அப்படின்னு ஸ்ருதி பார்த்துட்டு இருக்க. மாஸ்டர், உங்களை ஏமாத்தின பொண்ணை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி ஆரம்பிக்க, ஓ வந்து டிராமா போடுறதெல்லாம் இதுக்கு தானாங்கிற மாதிரி சலிப்பா பாக்குறாங்க மீனா. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என் பசங்களை விட்டு நான் அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன ரவி இது ரவுடிங்க கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஸ்ருதி மெதுவா கேட்க, கிட்டத்தட்ட அவங்க அந்த வேலை தானே பண்றாங்க அப்படின்னு சத்தமாவே சொல்லிடுறாரு ரவி. சொல்லுங்க மாஸ்டர்
அந்த ரோகிணியை என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அவளை எதுவும் செய்ய வேண்டாம் சிந்தாமணி, அவ என் பையன் வாழ்க்கையை விட்டு போனா போதும், அவகிட்ட இருந்து அவனுக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல 3 பேரும் ஏதோ தேவையில்லாத பேச்சு பேசுற மாதிரி விஜயாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதை மட்டும் பண்ணுனா போதாதுங்க மாஸ்டர், அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பண்ணியிருக்கா, அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க. என்ன நீங்க ஜட்ஜ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி முன்னாடி வந்து கேட்க, எல்லா பிரச்சனைக்கும் கோர்ட்டு ஜட்ஜுன்னு போக முடியாதுமா, சில விஷயத்துக்கெல்லாம் நாமளே தான் தண்டனை கொடுக்கணும். மாஸ்டர், நான் மட்டும் அந்த ரோஹிணி எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி மெதுவா என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி தான் பாக்குறாங்க. ஆண்டி ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, திரும்புற விஜயா வேகமா எழுந்து போறாங்க. ஏய், எவ்வளவு திமிர் இருந்தா திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்ப அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க, இவங்க மொபைல அப்படியே லைட்டா தூக்கி பிடிக்கிறாங்க சிந்தாமணி. எதுக்குடி வந்த? உன்னையதான் பார்த்தா நான் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல, என் கையால சாகணுமா உனக்கு அப்படின்னு வாசப்படியில வச்சு கேட்டுட்டு இருக்காங்க விஜயா. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல நான் அசிங்கப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. இவங்க வீடியோவை ஆன் பண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கூப்பிட, என்னடி சொல்ல போற? கண்ணு ரெண்டையும் நோண்டிடுவேன் பாத்துக்க, உன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது, என்னடி திமிரா நிக்கிற, போடி இங்க இருந்து அப்படின்னு ரோஹிணியோட கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க விஜயா. மீனா பயங்கர கோவத்தோட முறைச்சிட்டு நிக்கிறாங்க. அம்மா, முதல்ல அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு கேளுங்கம்மா அப்படின்னு ரவி சொல்ல, எதுக்குடா கேட்கணும், இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம், தெருவுல போற ஏதோ உன்னை வீட்டுக்குள்ள விட்டா வீடே நாரி போயிடும்னு புரிய வச்சுட்டால அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க. இருங்க ஆண்டி, முதல்ல கேட்போம் அப்படிங்கிற ஸ்ருதி, என்ன ரோஹிணி எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்த, அதை மட்டும் எடுக்க விட்டா போதுங்கிறாங்க ரோஹிணி. ஆமா, உன் அப்பா சம்பாதிச்ச கோடிக்கணக்கான ரூபாய் இங்க இருக்கு, அதை எடுக்க வந்துட்டியா நீ அப்படின்னு விஜயா கத்துறாங்க. ஆண்டி, என் ட்ரெஸ்ஸை மட்டுமாவது நான் எடுத்துட்டு போயிடுறேன் ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை, வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன், அப்படியே ஓடிடு அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க. திருட்டு சிந்தாமணி இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ஆண்டி, நான் இங்க தங்கறதுக்காகலாம் வரல ஆண்டி, என் துணியெல்லாம் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன், அதை மட்டும் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு ரோஹிணி லைட்டான அழுகையோட கேட்க. ஏண்டி, நீயே ஒரு அழுக்கு, இதுல உன் அழுக்கு துணி எடுக்க வந்துட்டியா, இத ஒரு காரணமா சொல்லி அப்படியே இந்த வீட்டுல ஒட்டிக்கலான்னு பாக்குறியா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ரோஹிணியோட பார்வை நைசா சிந்தாமணி கையில இருக்க மொபைலுக்கு போயிட்டு வருது. ஆண்டி, அவங்க அவங்களோட ட்ரெஸ் எடுக்க தானே வந்திருக்காங்க, அவங்க திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போகட்டும்ங்கிறாங்க ஸ்ருதி. இவளை வீட்டுக்குள்ள விட்டா இந்த வீட்டுக்கே அவமானம், அவ உள்ளர வரக்கூடாதுங்கிறாங்க விஜயா. துணிதானே, அந்த கருமத்தெல்லாம் நானே அள்ளி வெளியில போடுறேன், பொறுக்கிட்டு போகட்டும் அப்படின்னு விஜயா உள்ளர போக போக, அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மீனா கூப்பிட விஜயா திரும்பி நின்னு பாக்குறாங்க. நீங்க எதையும் எடுத்து போட வேண்டாம், அவங்களே வந்து எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ துணியெல்லாம் தூக்கி வீசினாதானே நாம நினைச்சது நடக்கும், இவ காரியத்தையே கெடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. ஏய், நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா, கூட்டு களவாணி தானே நீங்க, அவ தப்பா மறைச்சதெல்லாம் பத்தலையா உனக்கு அப்படின்னு விஜயா சத்தம் போட, அத்தை அதுக்காக சொல்லலத்த, நானு நீங்க துணியெல்லாம் எடுத்து போட்டா ஏதோ உங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி ஆயிடும், ஏதோ நீங்களே எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்ட மாதிரி ஆயிடும், ரோஹிணிய வந்து எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, இவ என்ன நம்ம பிளான் எல்லாம் கரெக்டா சொல்றா, ஏதாவது பண்ணு சிந்தாமணி அப்படின்னு யோசிச்சுட்டு சிந்தாமணி அவங்க நெத்திய சுரண்டிட்டு இருக்காங்க. மீனா சொன்னதை கேட்டு விஜயா வேற யோசிக்க ஆரம்பிக்க, சிந்தாமணிக்கு ஐயோன்னு இருக்கு. ஏய், உன் புத்திமதி எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாருங்கிறாங்க விஜயா. அவங்க ரூம்குள்ள போக, விஜயாவா கொக்கா தானே குழி தோண்டி அதுக்குள்ள விழுந்து மேல மண்ணை தள்ளிக்கிறதுல விஜயாவுக்கு நிகர் விஜயாவே தான். எப்படியோ நம்ம திட்டம் நிறைவேற போகுதுன்னு நிறைவா பார்த்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. ரூம்குள்ள போன விஜயா ஒரு ட்ராலியையும் கொஞ்சம் துணியையும் அள்ளி வெளியே வீசுறாங்க. இதானே உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்து சீதனம், ஒத்த பைசாவுக்கு பெறாது, எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போடிங்கிறாங்க. சிந்தாமணி திருப்தியா அதை மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு இருக்க, வீடியோ எடுத்துட்டு இருக்க. ரோஹிணி குனிஞ்சு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எடுடி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. சிந்தாமணி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க மும்மரமா. அது கூட தெரியாம மத்தவங்களா நிக்கிறாங்களாம். தடுமாறிக்கிட்டு உளறிட்டு வர்ற மனோஜ், டேய் இருடா இருடா அப்படின்னு மெதுவா கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு முத்து. டேய் என்னடா வளைஞ்சு வளைஞ்சு கூட்டிட்டு போற அப்படின்னு மனோஜ் கேட்க, வேண்டுதல், பேசாம வாடா அப்படின்னு அவரோட கையை தூக்கி தோல்ல போட்டு முக்காவாசி எடைய மொத்தமா தாங்கிட்டு முத்து கூட்டிட்டு போறாரு. வாசப்படிக்கிட்ட வர்ற முத்து உள்ளர துணியை அடிக்கிட்டு இருக்க ரோஹிணியை பார்த்து அப்படியே நின்னுடுறாரு.
டேய் முத்து, ஏன்டா நின்னுட்ட அப்படின்னு முத்துவைய பாக்குறவரு முத்துவோட பார்வை போன பக்கம் தன்னோட பார்வையும் திருப்புறாரு மனோஜ். ரோஹிணியும் மனோஜை திரும்பி அப்படியே ஆன பாத்துட்டு இருக்காங்க. இவ இருக்கிற இடத்துக்கு எதுக்குடா என்னைய கூட்டிட்டு வந்த அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி எழுந்து நிக்கிறாங்க. டேய் என்னடா ஆச்சு, இவனை என்னடா பண்ணன்னு உடனே கேக்குறாங்க விஜயா முத்துக்கிட்ட. அம்மா நான் ஒன்னும் பண்ணலம்மா, அவன் தான் போய் குடிச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல மனோஜை பார்த்து அழறாங்க ரோஹிணி. குடிச்சிட்டு வந்திருக்கான அதிர்ச்சியோட பாக்குறாங்க விஜயா. அம்மா நீ எதுக்குமா ரோஹிணி வீட்டுக்கு வந்தேன்னு மனோஜ் அவங்க அம்மாட்ட கேட்க. டேய் நம்ம வீட்டுக்கு தாண்டா வந்திருக்கோம், பார்லர் அம்மா தான் இங்க வந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்ல முத்து தோல்ல இருந்து கையெடுத்துட்டு ரோஹிணி நீ எதுக்கடி இங்க வந்த, உன்னதான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ ஏண்டி வந்த, என் மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு, இப்ப என் உசுரை எடுக்க வந்தியா அப்படின்னு மனோஜ் தள்ளாடி கேட்டுட்டு இருக்க விஜயாவுக்கு அழுகையே வந்துருது. டேய் மனோஜ் அவங்க தாங்கி பிடிக்க போக மனோஜ் அப்படின்னு ரோஹிணி அவரையே பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. என்னடா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க. வலிக்குதுமா, வலிக்குது, மனசு வலிக்குதுமா. முத்து குடிக்கும் போதெல்லாம் ஏன் இப்படி குடிக்கிறான்னு யோசிப்பேன், ஆனா இப்பதான் புரியுதுமா, மனசு வலிய போக்குறதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் அப்படிங்கிற மனோஜ் கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு. டேய் தம்பி, நீ குடிக்கிறது தான்டா கரெக்ட் அப்படின்னு முத்து பக்கத்துல போய் அவரை கட்டிப்பிடிக்க போறாரு. டேய் இருடா, பேசாம வாடா அப்படின்னு ரூம்குள்ள கூட்டிட்டு போக போறாரு. ஒரு நிமிஷம் இருடா அப்படிங்கிற மனோஜ் ரோஹிணி பக்கமா திரும்பி, இவ ஏன்டா இங்க நிக்கிறா, வெளியே போக சொல்லுடா, என் கூட சேரலான்னு பாக்குறியா அப்படின்னு மனோஜ் கேட்க. மனோஜ் அப்படின்னு ஏக்கமா கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. நோ சான்ஸ் அப்படின்னு மனோஜ் கையை நீட்டி சொல்லிட்டு இருக்க. அட ஏதோ 5-10 கிடைக்கும்னு வந்து பார்த்தா அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டுதே, குடும்பம் மொத்தமும் நின்று கூத்தடிச்சிட்டு இருக்குது, ஜாலி அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. உன் கூட நான் எப்பவுமே சேர மாட்டேன்டி, அது இந்த ஜென்மத்துல நடக்காது, பாக்குறியா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. நடக்கும் மனோஜ், நம்ம சேர்ந்து வாழுவோம், நீ குடிக்க ஆரம்பிச்சுட்டல, இதையே எனக்கு சாதகமா மாத்திக்கிறேன் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு திரும்பி மனோஜ் பாக்குறாங்க ரோஹிணி. ஏய் என்ன பாக்குற அப்படின்னு மனோஜ் கேட்க. மனோஜ் அப்படின்னு ஏக்கமா கூப்பிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி, உன் பார்வையில விழுந்த மனோஜ் நான் இல்லடி, இப்ப நான் ஸ்டடியா நிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். மனோஜ் நேரா நிக்க ட்ரை பண்ண டொபால்னு சரிஞ்சிடுறாரு. டேய் அப்படின்னு முத்து அவரை தாங்கி பிடிச்சிடுறாரு. என்னடா ஸ்டடியா இருக்க, வாடா உள்ளார போலாம் அப்படின்னு கூப்பிட. டேய் இவளை போ சொல்றா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. நல்ல நீட்டா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. டேய்னு முத்துவ கூப்பிடுறவரு. அம்மா இவளை வெளியே போக சொல்லுமா அப்படின்னு சொல்ல. என் பிள்ளைய பாருடி, உன்னால அவன் எந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கான்னு பாரு, நல்லா இருந்தவனை இப்படி ஆக்கிட்டியேடி, என் பிள்ளைய பிடிச்ச பிசாசுடி நீ, ஒழுங்கு மரியாதைய உன் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. போடி வெளியிலன்னு மனோஜ் இழுத்து வெளியே தள்ளுறாரு. உடனே ரோஹிணி அங்க போய் இருக்க கட்டையில இடிச்சுக்கிட்டு ஆன்னு கத்தி செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சிந்தாமணி கிளியரா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. விஜயா சூட்கேஸை தூக்கி வெளியே வீசுறாங்க. மனோஜ் ரோஹிணியோட ஹேண்ட்பேக்கை எட்டி உதச்சு வெளியே போடுறாரு. ரோஹிணி மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவர்கிட்ட வர விஜயா குறுக்க வந்து, ஏய் அவன் பேரை சொல்லக்கூட உனக்கு யோகியம் கிடையாது, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன், உன் நடிப்பை காட்டி அவனை ஏமாத்தலான்னு பாக்காத, போயிடு இங்க இருந்து அப்படின்னு விஜயா வெளியே கைய காமிக்க. நான் வரேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. ஐயோ தாயே, வரவே வராத, ஓடி போயிடுமா, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, போடி அப்படின்னு மனோஜ் சொல்ல. ரோஹிணி போதுமா, இன்னும் எதுவும் கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணியை பார்க்க. சிந்தாமணி கொஞ்சம் மொபைலை அவங்க நெஞ்சு பக்கமா வச்சுக்கிட்டு தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. எல்லாம் டன் இனஃப்னு, ஓகே தேவையானது கிடைச்சிருச்சா அப்படின்னு ரோஹிணியோட முகமும் மாறிடுது. ஒரு வெறியோட எல்லாரையும் முறைச்சிட்டு அவங்க கிளம்புறாங்க. நேரம் வரலாம் அழுதுட்டு இருந்த அவங்க பெர்ஃபார்மன்ஸ் டோட்டலா மாறிடுது. வெளியே வர்றவங்க செருப்பு போட்டுட்டு ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டுறாங்க. சூட்கேஸ் எடுக்கிறவங்க பயங்கர கோவத்தோட மீனாவை முறைக்க, மீனாவை அவங்கள முறைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மெதுவா முத்து பக்கம் திரும்பி இச்சாதாரி நாகம் மாதிரி பாக்க. என்ன பார்லரம்மா, என்ன முறைக்கிற, ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பாக்குறியா, நீ என்ன வேணும்னாலும் எடுத்துட்டு போ, இப்ப கிளம்புங்கிறாரு முத்து. விட மாட்டேன்டா, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பார்க்க. கிளம்பு அப்படின்னு முத்து சொல்ல. போடிங்கிறாரு மனோஜ். ரோஹிணி சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்ப. போயிடுச்சா இல்லையான்னு எட்டி பாக்குறாரு முத்து. டேய் மனோஜ் ஏண்டா இப்படி ஆயிட்ட அப்படின்னு மனோஜ் தாங்கி பிடிக்கிற விஜயா. ஏண்டா உன் பழக்கத்தை இவனுக்கு கத்து கொடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு முத்துக்கிட்ட கோச்சிட்டு இருக்காங்க. சிந்தாமணி நைஸா மொபைல பேக்குள்ள போட்டுக்கிறாங்க. அம்மா நான் எதுவும் பண்ணலமா, இவனா போய் குடிச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல. விஜயா ரொம்பவே அழுதுகிட்டு, ஐயோ கடவுளே, என் பிள்ளைய நான் இப்படியா பார்க்கணும், எல்லாரும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அழற விஜயா பக்கத்துல வந்து நிக்கிற சிந்தாமணி கிட்ட. சிந்தாமணி பாத்தீங்களா என் நிலைமைய அப்படின்னு ரொம்பவே அழறாங்க. கவலைப்படாதீங்க மாஸ்டர், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாங்க முடியாம விஜயா அழுதுட்டு இருக்க.
முத்து முத்து அப்படின்னு முத்துவோட கையை பிடிக்கிற மனோஜ் ஒரு குவார்டர் வச்சிருக்கியான்னு கேக்குறாரு. ஏன்டா ஏன் அப்படின்னு முத்து கேட்க, எனக்கு இன்னும் போதையே வரலடா, போதை ஏறினாதான் அவளை மறக்க முடியும், ஒரே ஒரு குவார்டர் வாங்கி கொடுறா அப்படின்னு மனோஜ் கெஞ்சிட்டு இருக்க அவரை பரிதாபமா பாக்குறாங்க ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே. டேய், இதுக்கே என்னமோ நான் தான் உன்னை குடிக்க வச்சேங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இதுல உனக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்களா, பேச மூடிட்டு வந்து படுறா வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து. அதெல்லாம் முடியாதுடா, போடா நானே வாங்கிக்கிறேன் போ அப்படின்னு மனோஜ் வெளியே நடக்க ஆரம்பிக்க, டேய் 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 அப்படின்னு முத்துவோட, டேய் மனோஜ் அப்படின்னு ரவியும் ஓடுறாரு. முத்து ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்க ஓடி வந்த ரவி அவரை படார்னு பிடிச்சி திருப்புறாரு. டேய், கொஞ்சம் குடிச்சாவே உன் அலம்பல் தாங்காது, போய் படுறா அப்படின்னு ரவி ஒரு பக்கம் இழுக்க முத்து ஒரு பக்கம் இழுக்க, டேய் டேய் எனக்கு வேணும்டா சரக்கு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. டேய், இவன் வரமாட்டான், வாடா நாமளே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு முத்துவும் ரவியும் சேர்ந்து மனோஜ் அப்படியே கொத்தா தூக்கிட்டு போறாங்க. செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கு இவங்க வீட்டுல. நம்ம வீட்டுல நாம மட்டும் பொழுதுனைக்கு உட்கார்ந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கிறோம், பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கே, ஜாலியா இருக்கு என்ன பாத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. இதை பாக்குற விஜயா ரொம்பவே அழுதுட்டு இருக்க, மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு அவங்க தோல்ல கையை வச்சு கூப்பிட விஜயா திரும்பி பாக்குறாங்க. கொஞ்சம் உள்ள வாங்க வாங்க அப்படின்னு சிந்தாமணி விஜயாவை அவங்க ரூம்குள்ள கூட்டிட்டு போக மீனா ஒரு மாதிரி சங்கடமும் சந்தேகமா நிக்கிறாங்க. இத்தனை நாள் முத்து தான் குடிச்சிட்டு வருவாரு, இப்ப மனோஜ் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஆம்பளைங்க மட்டும் முதல்ல ஏதாவது பிரச்சனைனா குடிக்க தான் போறாங்க பாருங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. மீனா எங்கேயோ கவனமா இருக்க, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு மீனாவோட கைய பிடிச்சி கேக்குறாங்க ஸ்ருதி. ரோஹிணி அவங்க துணியை மட்டும் எடுக்க வந்த மாதிரி தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, வேற எதுக்கு வந்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. தெரியல, ஆனா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு மீனா யோசனையா சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ஆன்டி கண்டிப்பா அவங்கள திரும்ப அக்செப்ட் பண்ணிக்க போறதில்ல, ஒருவேளை சாரி கேட்க வந்திருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. அப்படின்னு தலைய மறுப்பா தலையாட்டிட்டு கிச்சன் பக்கமா போறாங்க மீனா. ஒருவேளை ரோஹிணியும் சிந்தாமணியும் வந்ததுக்கான காரணத்தை மீனா கண்டுபிடிப்பாங்களான்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.